ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிப்ஸ் டு க்ரோ. திஸ் இஸ் அருண் சக்கரவர்த்தி. ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து உன் வாழ்க்கை உன் கையில்ன்றதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் அது ஒரு கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து 30 to 40% தான் நம்ம கையில் இருக்கும்போது எப்படி நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? ரிமைனிங் இருக்குது 60 to 70% தானே மெஜாரிட்டி. ஸோ நம்மளோட லைஃப்பில் மெஜாரிட்டி வந்து ப்ரீ டிட்டர்மைன் தானே. ஸோ எப்படி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுன்ற ஒரு டவுட் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. பேசிக்காக நீங்கள் வந்து கர்மா பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஸோ கர்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கர்மா இருக்குது. சஞ்சித்த கர்மா, பிராரப்த கர்மா அண்ட் ஆகாமிய கர்மா. ஸோ சஞ்சித்த கர்மான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில், அதாவது நம்ம லைஃப்லனா இந்த பிறவியில் இல்லாமல் டோட்டலாக நம்ம இந்த மனித பிறவின்னு எடுத்ததுலேருந்து நம்ம என்னென்ன கர்மாலாம் செஞ்சுருக்கோமோ அந்த டோட்டல் கர்மா எல்லாம் சேர்ந்தது தான் வந்து அந்த சஞ்சித்த கர்மா. ஸோ அதுலேருந்து ஒவ்வொரு பிறவியாக வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ டோட்டலாக வந்து அவ்வளோ கர்மாவே நம்மளால் ஒரு பிறவியில் தீர்க்க முடியாதுன்றதுனால ஒவ்வொரு பிறவி எடுக்கும் போதும் அந்த சஞ்சித்த கர்மான்ற ஒரு ஓவரால் பண்டில் இருந்து ஒரு போர்ஷனை வந்து டோட்டலாக சேர்ந்து பாவம் புண்ணியம் எல்லாம் கலந்த ஒரு போர்ஷனை வந்து இந்த ஜென்மத்துக்காக கொடுக்குறதா வந்து பிராரப்த கர்மம். ஸோ அதனால தான் வந்து சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே வந்து செவிடாகவும் குருடாகவும் பிறக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஸோ அந்த சஞ்சித்த கர்மாவில் இருக்கிற பாவம் அதனுடைய இது விளைவு தான் வந்து பிறக்கும் போதே வந்து அந்த பிராரப்த கர்மானால அவங்க வந்து அந்த ஒரு ஊனத்தோட பிறக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில எடுத்த அப்புறம் நம்ம வந்து செய்கிற பாவ புண்ணியம் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த ஆகாமிய கர்மா. ஸோ இந்த ஆகாமிய கர்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் முடியும் போது டோட்டலாக போய் மறுபடியும் அந்த சஞ்சித்த கர்மாவில் ஆட் ஆகிடும். ஸோ மறுபிறவி எடுக்கும்போது மறுபடியும் அந்த டோட்டல் சஞ்சித்த கர்மாலேருந்து ஒரு போர்ஷனாக எடுத்து ஒரு பிராரப்த கர்மாவாக பிறவியில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த டோட்டல் கர்மாவினுடைய ஒரு சைக்கிள். ஸோ இதில் எப்படி வெறும் அந்த 30 to 40% ஆஃப் ஆகாமிய கர்மாவை வச்சு நம்ம வந்து ரிமைனிங் இருக்கிற 60 to 70% கர்மா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நமக்கு எல்லாமே வந்து நம்ம சயின்ஸ் படிச்சிருப்போம், ஸோ கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கோம். ஸோ கார்பன் ஒரு ஆட்டம் இருக்குது, ஆக்சிஜன் ஒரு ஆட்டம் இருக்குது. இந்த கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்துச்சுன்னா அது வந்து கார்பன் மோனாக்சைடு, விச் இஸ் ஹார்ம்ஃபுல் கேஸ். ஸோ அந்த ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது கூட ஒரு ஆக்சிஜனை சேர்த்திங்கன்னா இட் வில் பிகம் கார்பன் டை ஆக்சைடு, விச் இஸ் ஹார்ம்லெஸ். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட சஞ்சித்த கர்மாவும் ரொம்ப ஒரு பாவம் செஞ்ச ஒரு இதுவாக இருந்தாலும், ஸோ அதனால் நமக்கு கிடைக்கப்பட்டது வந்து ஒரு கார்பன் மோனாக்சைடாக இந்த பிராரப்த கர்மாவில் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு கார்பனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்த ஒரு கார்பன் மோனாக்சைடு தான் வந்து நம்மளோட பிராரப்த கர்மாவாக இருக்குது, விச் இஸ் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த பிறவியில் நம்ம செய்கிற வேலைகளை வந்து ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப சரியான முறையிலையும் செஞ்சு நம்மளுடைய கர்மாவை வந்து வெறும் புண்ணியம் கலந்த கர்மாவாக பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். ஸோ இந்த ஆகாமிய கர்மான்றது என்ன ஆகும்னா, இட் வில் ஆட் ஒன் மோர் ஆக்சிஜன் டு தட் கார்பன் மோனாக்சைடு. ஸோ அந்த கார்பன் மோனாக்சைடு வந்து இப்போது கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடுன்றது வந்து ஹார்ம்லெஸ் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு கிடைச்சது இந்த சஞ்சித்த கர்மா, பிராரப்த கர்மா இதெல்லாம் வச்சு பார்த்தாலும் நம்ம இந்த ஜென்மத்தில் செய்கிற அந்த ரிமைனிங் அந்த 1/3 நம்ம கையில் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம வந்து ரொம்ப சரியான முறையில் லீட் பண்ணோம்னா தட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் த ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த சஞ்சித்த கர்மா அண்ட் பிராரப்த கர்மா, விச் மேக்ஸ் ஹார்ம்லெஸ். ஸோ அந்த அதை 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 பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிறவியை வந்து நம்ம வந்து நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிறவியாக நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும், இன்கேஸ் நம்ம இதை வந்து ரொம்ப கான்ஷியஸாகவும் அவேர்னஸாகவும் லீட் பண்ணோம்னா. ஸோ இப்போ கொஞ்சம் நமக்கு வந்து அந்த தெளிவு கிடச்சிருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே கார்ட்ஸ் விளையாடிப்போம் இல்லையா. ஸோ அந்த கார்ட்ஸ் விளையாடும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒரு டோட்டல் பண்டில் இருக்கும். ஸோ அந்த டோட்டல் பண்டில் ஆஃப் கார்ட்ஸ் தான் வந்து சஞ்சித கர்மான்னு வச்சுங்க. ஸோ அந்த சஞ்சித கர்மான்ற பண்டிலேருந்து நம்ம ஒரு 4 பிளேயர் விளையாடுறோம், 5 பிளேயர் விளையாடணும் போது ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அது வந்து ரேண்டமாக தான் நம்ம போடுவோம், ஃபுல்லாக குலுக்கிட்டு அந்த ரேண்டமாக தான் அதை போடுவோம். ஸோ அந்த செட் ஆஃப் கார்ட்ஸ் நமக்கு கிடைக்கிது பாருங்கள், அதுதான் பிராரப்த கர்மா. அது வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஜோக்கர் கிடச்சிரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரே கார்டாக இருக்கும். ஸோ அவங்களால வந்து ப்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பிராரப்த கர்மா. அதுக்கப்புறம் இந்த ஆகாமிய கர்மான்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கொடுக்கப்பட்ட கார்ட்ஸை வச்சு நம்ம எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக, நம்ம எவ்வளோ டேலண்ட்டாக அதை ப்ளே பண்ணுறோன்னு வச்சிங்களேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட சக்ஸஸும் ஃபெயிலியரும் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த லைஃப்பும். ஸோ அந்த டோட்டல் சஞ்சித்த கர்மாவிலேருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பிராரப்த கர்மாவை நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக ப்ளே பண்ணுறோம், எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட சக்ஸஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன தான் நீங்கள் வந்து 1/3 வெறும் 30% ஆஃப் த லைஃப் தான் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருந்தாலும், நீங்கள் அந்த 30% ரொம்ப கான்ஷியஸாகவும் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாகவும் ப்ளே பண்ணிங்கன்னா ரிமைனிங் இருக்கிற 60 to 70% உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த லைஃப்பை வந்து உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைச்சிக்க முடியும். அதனால் நம்ம வந்து இந்த 60 to 70% 30%லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் நமக்கு இப்போ கிடச்சிருக்கிற லைஃப்பை வந்து நம்ம வந்து எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக ப்ளே பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட லைஃப்பை நம்ம வந்து சக்ஸஸாக மாற்றிக்க முடியும். ஸோ என்னதான் நம்மளுக்கு டெஸ்டினி இருந்தாலும் ஸ்டில் வி ஹேவ் எ சான்ஸ் டு ப்ளே. ஸோ லீவ் தோஸ் ரிமைனிங் 60 to 70%, better focus on this remaining 30%. So that will make your life peaceful and successful.
ஸோ மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அருண் சக்கரவர்த்தி. பை.